வெல்கம் டு கணினியாசான். டாக்கர் கண்டெய்னர் எப்படி லினக்ஸ்ல இன்ஸ்டாலேஷன் பண்றதை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? டாக்கர் கண்டெய்னர்ல கம்யூனிட்டி எடிஷன் ஒன்று இருக்கு. சரிங்களா? ஸோ அது ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ற லினக்ஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் என்ன படுத்திருக்கேன்னா ஒரு Ubuntu 20.4 லேட்டஸ்ட் LTS வெர்ஷன் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ அதை வந்து நான் டெஸ்க்டாப்ல இருக்காம என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு புட்டியில டெர்மினல்ல எடுத்திருக்கேன். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம டாக்கரை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா டாக்கரை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ற டாக்குமெண்ட்டை வந்து நம்ம கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இதான் வந்து டாக்கர் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ற டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து டாக்கர் சைட்லயே இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ப்ரீ ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து உங்களுக்கு Ubuntu 16 இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? 16, 18, 20 நான் லேட்டஸ்ட் 20 வெர்ஷனே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீவியஸா ஏதாவது வந்து ஓல்டு வெர்ஷன் ஏதாவது இன்ஸ்டால் ஆயிருந்தா அதை அன்இன்ஸ்டால் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த கமாண்டை நம்ம செக் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த கமாண்ட் எது கொடுக்குறோம்னா இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது டாக்கர் வந்து நீங்க ஓல்டு வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடணும். சரிங்களா? நம்ம ஓல்டு வெர்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ அதை செக் பண்ணிட்டோம், எதுவுமே இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், ஒரு இன்ஸ்டாலேஷன் எப்பவுமே சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணும். வெர்ஷன் வந்து ஏதாவது வந்து ஃபைல்ஸ் எதுவும் அப்டேட் ஆகிற லேட்டஸ்ட் வெர்ஷன் எதுவும் இருக்கா சொல்லிட்டு அப்டேட் ஃபுல்லா நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா இது பண்ணதுக்கப்புறம் அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பட்டு செக் பண்ணிக்கிறோம். ஓகே, உங்களுக்கு 16 MB வந்து அப்டேட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ அப்டேட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம், கரெக்டாக இந்த கமாண்டை ரன் பண்ணிட வேண்டியதான். ஓகே, sudo apt-get install இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணுங்க. இது எல்லாமே நான் டாக்குமெண்ட் தான் பண்றேன். சரிங்களா? நேராக டாக்கரோட இதுல போயிட்டு நீங்க கெட் டாக்கர் சி கம்யூனிட்டி எடிஷன் நீங்க கொடுத்தாலே வந்து டாக்குமெண்ட்டுக்கு டைரக்டா அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ காப்பி பண்றேன், ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கலாம். என்டர். ஸோ எஸ் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கீ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் apt-get install இந்த சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இதை வெரிஃபிகேஷன் கீயை வந்து வெரிஃபை பண்றோம். ஓகே, கிளியர் பண்ணிக்கலாம். ஒன்று கிளியர் பண்ணி பண்ணலாம். நமக்கு அப்படின்னா தான் ஓரளவு ஐடென்டிஃபை ஆகும். ஓகே கீ வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அந்த ஃபிங்கர் வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். இது எல்லாமே டாக்குமெண்டேஷன் வச்சு தான் நம்ம பண்றோம். ஓகே, ஸோ கீ வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரி வந்து கிரியேட் பண்றோம். சரிங்களா? தேர்ட் பார்ட்டி கண்டெய்னர் டூல். ஸோ அதனால அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெபாசிட்டரி வந்து கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், ஸோ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரெபாசிட்டரியை வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே, டாக்கர் கண்டெய்னரோட ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ரெபாசிட்டரியை வந்து அப்டேட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து டாக்கர் கண்டெய்னர் இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஸோ அதனால என்ன பண்றோம், இதை அப்டேட் பண்றோம். ஓகே, ஓகே அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம், டாக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாமே டாக்கர் இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸும் முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து டாக்கரை வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம், கம்யூனிட்டி எடிஷன். ஸோ என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா apt-get install டாக்கர் சிஇ அப்புறம் டாக்கர் CLI கமாண்ட் மோடு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுங்க, காப்பி பேஸ்ட்லாம் பண்ணோம்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும். ஓகே, எஸ். ஓகே,
இப்போ வந்து உங்களுக்கு டாக்கர் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ டாக்கர் இன்ஸ்டலேஷன் நான் இருக்கான செக் பண்றதுக்கு வெர்ஷன் என்ன வெர்ஷன் செக் பண்ணலாம். sudo docker version. ஸோ உங்களுக்கு வெர்ஷன் 19.0313 இன்ஸ்டால் ஆயிருக்கு. சரிங்களா, சர்வர். அப்புறம் வந்து உங்களுக்கு கிளைண்ட் வெர்ஷன், சர்வர் எடிஷன் ரெண்டுமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு. பட் பாத்தீங்கன்னா இல்லைன்னா சினா கம்யூனிட்டி. சரிங்களா, கம்யூனிட்டி எடிஷன் தான் உங்களுக்கு ஃப்ரீ. ஓகேங்களா, ஓப்பன் சோர்ஸ்ல வந்து அதில் என்டர்பிரைஸ் இருக்கு, ஸ்டாண்டர்ட் இருக்கு, அட்வான்ஸ் என்டர்பிரைஸ்லாம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓப்பன் சோர்ஸ்ல லிமிட்டெட் ஃபியூச்சர்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு என்டர்பிரைஸ் எடிஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து லேர்ன் பண்றதுக்கு நம்ம கம்யூனிட்டி எடிஷனே வந்து இட்ஸ் எனஃப். ஓகே, இப்போ டாக்கர் வெர்ஷன் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டோம். ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். sudo docker run hello world. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு டாக்கர் வந்து உங்களுக்கு ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து, அப்புறம் செகண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரம் டாக்கர் உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து டாக்கர் கண்டெய்னரை வந்து உபுண்டுல வந்து கம்யூனிட்டி எடிஷனை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் போஸ்ட் இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ் 2 இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ் இன் லினக்ஸ் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குரூப் டாக்கருக்கு ஒரு குரூப் ஆட், ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, sudo group add docker. ஓகே, கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டலேஷன் ஆகும்போதே உங்களுக்கு குரூப் வந்து கிரியேட் ஆயிருது. ஓகே, ஸோ அதனால நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி சொல்லுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா sudo user mod கரண்ட் யூசரை வந்து இதுல வந்து இன்னொரு குரூப்ல டாக்கர் குரூப்ல வந்து நம்ம ஆட் பண்றோம். இந்த யூசரா இருந்தாலும் ஆட் பண்றதுக்காக அடிஷனல் குரூப்பை வந்து டாக்கர் இதுல வந்து யூசரை வந்து டாக்கர் குரூப்ல ஆட் பண்றதுக்கு இந்த கமாண்ட் கொடுக்குறோம். ஓகே, sudo user mod caps G னா உங்களுக்கு ஏற்கனவே குரூப்ல இன்னொரு இதை யூசரை வந்து ஆட் பண்றதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ sudo user mod இதுல போயிட்டு ஜஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, இப்போ போயிட்டு நீங்க டாக்கர் ரன் ஹலோ வேர்ல்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் டினைன் வரும். ஓகே, ஒரு லாகின் பண்ணிட்டு திருப்பி லாக் அவுட் பண்ணா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஆக்சஸ் டினைன் வருது. இப்போ வந்து நான் எக்ஸிட் பண்றேன், லாக் அவுட். ஸோ இப்போ அகைன் கனெக்ட் பண்ணலாம், பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ டாக்கர் ரன் ஹலோ வேர்ல்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பக்காவா ஒரு கண்டெய்னரை வந்து பேசிக்கா உபுண்டு சர்வர்ல எப்படி இன்ஸ்டலேஷன் பண்றதை பத்தி பார்த்துட்டோம். இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டலேஷன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ.